ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம பெருங்காய டப்பாவில் எப்படி கோலம் போடுறதுன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து வேறு என்ன டப்பாவில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். லைசால் எம்டி பாட்டில், அதுக்கப்புறம் டோமெக்ஸ் பாட்டில், எம்டி வாட்டர் கேன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம கோலம் போடலாம். நான் இப்போ எம்டி ஷாம்பு டப்பா வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. உள்ள ஷாம்பு எதுவும் இல்லாமல், தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கோலப்பொடி ஃபில் பண்ணும்பொழுது ஃபனல் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்து நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். நம்ம டாப்பில் போட போகிறதில்ல, மாற இதில் வந்து சைடில் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ 8 லைன்ஸ் வர மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 தடவை இன்சர்ட் பண்ணி ஃபோர்க்கை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வாட்டர் கேனில் பார்த்திங்கன்னா ஒரு மூடியில் நார்மலாக சின்கோல் வச்சு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சிங்கிள் ஹோல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு எம்டி மூடியை எடுத்துகிட்டு நம்ம அதை நல்ல நெருப்பில் சுடணும். சுட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நாசில் மாதிரி இந்த மாதிரி வரும். நம்ம ஒரு சின்கோலி வச்சு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா நெகிழ்ந்து போய் இந்த மாதிரி வரும். ஸோ இதை மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு பொடி எதுவும் வீணாகாமல் ரொம்ப கரெக்டான ஷேப்பில் வந்து நம்ம கோலம் போட முடியும். இப்போ வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஹோல் வந்து அதில் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பொடி வந்து வெளியே வர கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நார்மல் மூடி தான் நான் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி குமிச்சு கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஹோல் போட்டோம்ல, அந்த இதுதான் நாசில் டைப் கிடையாது, எம்டி டைப் தான். இந்த மாதிரி நம்ம ரங்கோலி கோலங்கள் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். ஃபோர்க்கு, பட்ஸு, உங்கள் ஃபிங்கர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கோலம் போடலாம். நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு தான் போட்டு காட்டுறேன். டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம், என்ன மாதிரி கோலம் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மூடியை வந்து நம்ம மாற்றிட்டு நாசில் டைப் மூடியை வந்து போட்டு ஒரு கோலம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து உள்ளே வந்து ஏர் வாங்கும். ஸோ எடுக்காமல் நீங்கள் கை எடுக்காமல் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏர் வாங்காமல் அழகான டிசைன்ஸ் வந்து போட முடியும். பாருங்கள், நாசில் வச்சு போட்டதில் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து ஷாம்பு டப்பா வச்சு கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணேன், பட் அது சரியாக செட் ஆகலை. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விழுகுது. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் டேப் பண்ணி கேப் விட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம பார்டர் டிசைனாக போடலாம். இன்றைக்கி அவ்வளோதான். என்னோடய வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் எப்படி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பெருங்காய டப்பா, ஷாம்பு டப்பாலாம் வச்சு எப்படி என்னென்ன கோலங்கள்லாம் நான் போட்டேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.